இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆடி மாத ஸ்பெஷலான ஆடி கூழ், அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல் இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இந்த ஆடி மாத கூழ் எல்லாம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம ஆடி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக முதல் நாளே நம்ம 1 கப் அளவுக்கு ராகி மாவை தண்ணியில் கலந்து வச்சிடணும். ஸோ நம்ம கூழ் ஊற்றுறோம் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையே இந்த மாவை கரைச்சி வச்சிடணும். நீங்கள் ஒரு 6 மணி போல் இந்த மாவை கரைச்சி வச்சிடுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ராகி மாவோட நம்ம ஒரு 3லேருந்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். இது தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப கட்டியாக கலக்காதீங்க. அது இல்லாமல் நம்ம கரைக்கும் போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டை மாதிரி வரும். அது மாதிரிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது புளிச்சாதான் நம்மளுக்கு கூழ் நல்லா இருக்கும். அதனால நம்ம வெள்ளிக்கிழமை வீடெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிட்டு ஈவினிங் சாமி கும்பிடும் பொழுது இந்த ராகி மாவை கலந்து வச்சிடணும். அடுத்தது சனிக்கிழமை தான் நம்ம எப்போவுமே கூழ் காய்ச்சுவோம். இப்போ நம்ம ஒரு நாள் முழுக்க இதை அப்படியே விட்டுறலாம். இப்போ நம்ம அடுத்த நாள் பாருங்க, ராகி மாவு பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு மேலாப்பில் வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது புளிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம கூழ் செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கூழ் காய்ச்சறதுக்கு முன்னாடி இதை நல்லா கலந்து வச்சிடலாம். அடுத்ததாக கூழுக்கு மெயினாக நொய் எடுத்து நம்ம காய்ச்சுவோம். நொய் வேற ஒன்றும் இல்லைங்க, பச்சரிசி இருக்கு இல்லையா, அது உடைச்சதாக தான் நொய் சொல்லுவாங்க. இது சீக்கிரமாகவே நமக்கு கொதி வந்துடும். பச்சரிசி நொய்ன்னு நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே தருவாங்க. புரோக்கன் ரைஸ் இது இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வச்சு நம்ம கஞ்சி காசுறது நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நொய் கிடைக்கலன்னா நீங்கள் பச்சரிசியை யூஸ் பண்ணிக்கலாம். நான் நொய் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப் ராகி மாவுனா 1 கப் அளவுக்கு நொய் எடுத்துக்கலாம். இந்த நொய் அரிசியை நம்ம 3லேருந்து 4 வாட்டி நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம கூழ் காய்ச்சறதுக்காக நான் மண் பாத்திரத்தில் 1/2 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நொய் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நொய் சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும். இப்போ நம்ம கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம கலந்து விட்டுட்டு இதை வேக வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நொய் நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்த பின்னாடி தான் நம்ம ராகி மாவு சேர்க்கணும். அதனால் நல்லா வெந்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க இந்த ராகி மாவை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. ராகி மாவில் இருக்கிற தண்ணி உங்களுக்கு சேர்த்ததும் இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணியாக வரும். நீங்கள் கலக்க கலக்க பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிக்கும். உங்களுக்கு இது வெந்துருச்சா அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னாலே நீங்கள் ராகி மாவு சேர்த்ததும் இருக்கிற கலருக்கும் இது வேகும் பொழுதும் பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே வரும். மாவு வேக ஆரம்பித்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது நல்லா திக்காக கிளறும் போது வரும்பொழுதே உங்களுக்கு வெந்துருச்சுன்னு தெரிஞ்சிடும். இல்லைனாலும் நீங்கள் இந்த மாதிரி தொட்டு பார்த்துருங்க. தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுடைய கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய ஆடி கூழ் ரெடி ஆயிடுச்சு. சனிக்கிழமை போல் காய்ச்சி வச்சுருக்கோம். இதை நம்ம அடுத்த நாள் தான் கூழாக கரைப்போம். இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை என்னென்னலாம் செய்கிறோன்றதை பார்க்கலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் செய்யணும். கீரை பொரியலுக்காக நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் போல் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். பச்சரிசியை நம்ம வறுத்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வச்சு செய்கிற பொரியல். அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சரிசி பார்த்தீங்கன்னா பொரி அரிசி மாதிரி பொரியும். அந்த மாதிரி பொரிஞ்ச பின்னாடி நம்ம 1 ஸ்பூன் போல் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேர்க்கடலை சேர்க்கணுன்றது. வெறும் அரிசி மட்டுமே கூட நீங்கள் வறுத்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் போல் வேர்க்கடலை பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 2-3
பூண்டு பல் சேர்த்துக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய் போல் சேர்த்து நல்லா இதை வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்தாச்சு. இதை மிக்சியில் போட்டு நம்ம பவுடராக வந்து அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் அதே கடாயில் நம்ம 1.5 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கடுகுளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகுளுந்து பொரிஞ்சதும் நம்ம முருங்கைக்கீரையை அலசி வச்சிருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிடுங்க. இதில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா இதை நீங்கள் வதக்க ஆரம்பிச்சிருங்க. முருங்கைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீரையிலே உப்பு இருக்கும், அதனால கொஞ்சம் உப்பு பார்த்து சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ வந்து நல்லா கீரை வதங்கிடுச்சு. கீரை வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவு பொடியை வந்து இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். இப்போ நம்மளுடைய முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம கூழ் ஊத்துற அன்னைக்கு ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஒரு பொரியல். இப்போ நம்ம அடுத்ததாக கூழோட ஸ்பெஷலான கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு கடாயில் ஒரு 5லிருந்து 6 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து சூடாகட்டும். நம்ம கொஞ்சம் போல் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். கடுகுளுந்து பொடிஞ்சதும் சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் வந்து வடகம் வந்து வச்சுருந்தேன், அந்த வடகத்தை சேர்த்துக்கிறேன். வடகம் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் நீங்கள் சேர்த்திங்கன்னா கருவாட்டு குழம்புக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம பூண்டு வந்து ஒரு 3 பல் தட்டி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூட நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பெருசாகவே நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம ஒரு உருளைக்கிழங்கு போல் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கூழ் ஊற்றும் போது அதிகமாக செய்வோம், நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் போட்டிருக்கேன். அதனால் ஒரு உருளைக்கிழங்கை வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, நான் வந்து ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. வாழைக்காய் வந்து கொஞ்சம் போல் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். வாழைக்காவும் உருளைக்கிழங்கும் இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து வதங்கும் போதே வந்து வேக ஆரம்பிச்சிரும். அதனால நம்ம தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த வாழைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிடுங்க. இப்போ அடுத்ததான் நம்ம கத்திரிக்காவை வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 கத்திரிக்காய் போல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இது கூட நம்ம ஒரு முருங்கைக்காய், சின்ன முருங்கைக்காவை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்படி கூழ் ஊற்றுவாங்க அப்படின்ற வீடியோ. அதில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செஞ்சுருக்கோம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும்ன்ற இதை வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். எல்லாரும் வந்து தனியாக வந்து கூழும் இந்த கீரையும் கேட்டிருந்ததுனால நான் உங்களுக்கு இன்னைக்கு தனியாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால நான் வந்து கம்மியான அளவு தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் அது பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அது பூஜை முடிக்கிற வரைக்கும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ வந்து முருங்கைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் நம்ம 1/2 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கலருக்காக தான். அடுத்தது நம்ம ஒரு 3லிருந்து 3.5 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மொத்தம் ஒரு 4 ஸ்பூன் போல் நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துருங்க. இது பாதி கலக்கும் பொழுதே வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கருணக்கிழங்கு 50 கிராம் போல் மொச்சக்கட்டையும் வந்து வேக வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. அடுத்ததான் இந்த காய்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் முதல்ல கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து கலந்துட்டேன். இப்போ நம்ம மிச்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். இந்த காய் வந்து இந்த தண்ணியில் நல்லா வேகணும். காய்கறி எல்லாம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு வந்து வெந்திருக்கு. இப்போ இந்த காயெல்லாம் வெந்ததும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளிக்கரைச்சல் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருந்ததை நான் இதோட சேர்த்துக்கிறேன்.
புளி கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து கரைச்சதை இதோட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த புளி வாசனை எல்லாம் நல்லா போக ஆரம்பிச்சிடுச்சு. குழம்பும் வந்து திக்காயிடுச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க குழம்பு கருவாடு, இது வந்து மத்தி மீன் கருவாடு நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா வாசமாக இருக்கும். இந்த கருவாடை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்களா இருந்தால் கருவாடை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மற்றபடி காய்கறி போட்டு குழம்பு வைக்கிறது இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு, கருவாடும் வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கருவாட்டு குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம கூழை வந்து எப்படி கரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து முன்னாடி நாளே, அதாவது சனிக்கிழமையே வந்து கூழ் காய்ச்சி வச்சுருந்தேன். அந்த கூழை வந்து இப்போ நான் வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். நமக்கு தேவையான அளவு கூழ் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து டேஸ்ட் நல்லா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் சால்ட்டை விட. நல்லா இதை கரைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்தது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் முதல்ல கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கூழ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக இருக்கிற அளவுக்கு இந்த கூழை கரைச்சிக்கோங்க. ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இந்த கூழ் காய்ச்சுவாங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அல்லது வந்து ஞாயிற்றுக்கிழமை, பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம வந்து கூழ் வந்து ஊற்றுவோம். அதுக்கு அடுத்தது நம்ம இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து கொஞ்சம் தளரவே சேர்த்துக்கோங்க, அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தயிர் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் போல் தயிரை நான் மேலாப்பில் ஊற்றிடுறேன். அடுத்தது பெரிய வெங்காயத்தை நல்லா தலையாக அரைஞ்சதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கூழ் வந்து ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே நான் வேப்பிலை வச்சுருக்கேன். நீங்கள் இந்த கூழ் மட்டுமும் கூட வந்து வெள்ளிக்கிழமையில் படைக்கிறதுனா படைக்கலாம். நம்ம வந்து கூழ் ஊற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு, கீரை இதெல்லாம் வச்சு ஊற்றுறது வழக்கம். ஸோ அதனால் வந்து நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.